Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். லாஸ்ட் ஒரு வாரமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணது ரிவ்யூ பண்ண சொன்னது பாத்தீங்க அப்படின்னா Infinix Note 10 அப்படின்னு சொல்லலாம். சரி என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய டைம் பாத்தீங்கன்னா Infinix பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு ப்ராசஸர்ல ரொம்ப வந்து கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு கரெக்டான ப்ராசஸரும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க Infinix Note 10 மொபைல் தான் ரிவ்யூ பண்ண போறோம்ட்டு. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinix Note 10 டேப் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 இன்ச் இருக்குதுன்னு சொல்லலாம். 6.95 இன்ச். ஒரு பெரிய ஃபோன் வீடியோலாம் பார்க்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வேற லெவலில் இருக்கும். இன்னும் இதில் என்ன இருக்கு இல்லை அப்படின்றத வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா Infinix Note 10 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதிலே 4GB RAM வேரியண்ட்டுமே இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் என்ன, சைஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைலைட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் பாக்ஸில் என்ன வருது, சார் வேல்யூ, ப்ரைஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டிக்கரில் ஹைலைட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பர் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான 18 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிளுமே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிவ் கேஸ், அதுக்கு ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலோட போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் ஃபிட் ஆகுது. ஸோ மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் இதை வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் அப்ளை பண்ணாமல் தனியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பபிள்ஸ் வருது அப்படின்னும் போது கடையில் வேறு காசு கொடுத்து தான் வாங்கி போட்டாகணும். இதுக்கு இவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நல்லா க்ளோ ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து க்ளோ ஆகிற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கையில் இருக்க கலர் பார்த்தோம் அப்படின்னா 7 டிகிரி பர்பிள் அப்படின்ற கலர் தான். எனக்கு இது வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இல்லை. அதே சமயம் 95 டிகிரி பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் கலர் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெரிய லெவலில் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே சமயம் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு நான் செக் பண்ண வரைக்கும் 208 கிராம் வந்து வெயிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அண்ட் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெயிட் வந்து அந்தளவுக்கு பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் டிஸ்பிளேயோட சைஸும் பெருசு அப்படின்றனால அதிக நேரம் வந்துட்டு நம்மளால் சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியல. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் சென்டரில் பஞ்ச் ஹோல் வரக்கூடிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வெறித்தனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 6.95 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியலாகவே செம பெருசாக இருக்குது. இதை நார்மலாக பார்க்குறத விட 6.5 இன்ச் டிஸ்பிளேவோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லாங்கான டிஸ்பிளே தான் இந்த இடத்துல கிடைக்குது. டிஸ்பிளேவோட குவாலிட்டியாக இருக்கட்டும், வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. சிம் ட்ரே அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் எந்த ஒரு போர்ட்டும் இல்லை. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மிஸ் ஆகுது. அந்த ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டன், இந்த இடத்துல பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரியலாகவே செம ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்களில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர் பீஸுமே வந்து உங்களுக்கு ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 7.6 Android 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த OS பற்றி சொல்லணும் அப்படின்னா தேவையில்லாத சில ஆப்ஸ் வந்து இதுலேயும் இருக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான OS இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நார்மலாக வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தேவையில்லாமல் இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபீச்சர்டு வால்பேப்பர், டாப் கேம்ஸ் இந்த மாதிரி சில இடத்துல நமக்கு ஆடை வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து நிறையா கொடுப்பாங்க.
ஓவராலாக பார்க்கும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஓஎஸை வந்துட்டு. டிவைஸோட சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்டுக்கு வந்து 0.768 வாட்ஸ் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாடிக்கு 0.607 வாட்ஸ் பர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் லிமிட்குள்ளே தான் வருது. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு வேறு யாராவது உங்கள் ஃபோனை பார்க்குறாங்க அப்படின்னா என்னப்பா இது 5 கேமரா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி 3 கேமரா செட்டப் வருது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ரெண்டுமே கொடுக்காம ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது இருக்கும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச மேக்ரோ அந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி வந்துட்டு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எப்போயுமே இன்ஃபினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுப்பாங்க. இதுலேயுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஃபோன் ரொம்ப ஹெவியாக வந்திருக்கும். ஸோ 5000 லிமிட் பண்ணது ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை தாண்டி இந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஒன் டே வந்து நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணாலுமே நல்லாவே தாங்கும் அப்படின்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி யூஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா MediaTekோட Helio G85 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நிறையா டிவைஸ் இந்த 10,000லேருந்து 15,000க்குள்ளே வரக்கூடிய டிவைசஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே நல்லா தான் இருக்கும். கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக கேம் பிளே பண்ணலாம். லோ கிராஃபிக்ஸ் இல்லை மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு தாராளமாக வந்து பிளே பண்ண முடியுது. அண்ட் மல்டி யூஸ் பண்ணாலும் கூட எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஃபோனை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன, குறைகள் என்ன, இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா அப்படின்றத பார்க்கலாம். ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே தான். ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக வேணும், 7 இன்ச் டேப் அளவுக்கு பெருசாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த டிஸ்பிளே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஓகே தான். கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்லையும் செல்ஃபிக்கான ஃப்ளாஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அண்ட் இதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணாலும் லேக் இல்லாமல் வந்து ஃபோனை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் குறைகள் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது ஒரு 8 மெகா பிக்சலுக்கு வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னுமே வந்துட்டு. ரெண்டாவது இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புது டிசைனாக கொடுக்கலாம், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கு. அண்ட் மூணாவது டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு காம்பாக்டாக இருக்குமானா டவுட் தான். ஸோ இந்த பக்கம் பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே காம்பாக்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற யூஏ கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே இன்னொரு RAM வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் 12,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 11,000 ரூபாய்க்கு நீங்கள் 4GB வாங்குறதுக்கு முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் 6GB RAM வேரியன்ட் கூட 12,000 ரூபாய்க்கு வந்து வாங்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஓவராலாக ஒரு பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றதை கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.